ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனம். 1937 ஆண்டில் வாண்டரர் W24 என்ற மாடல் காருக்கு ஒரு பெரும் சரித்திர பின்னணி இருக்கின்றது. பிரிட்டிஷ் அரசால் வீட்டுக்காவலில் அடைபட்டிருந்த நேதாஜி அவர்கள் கொல்கத்தாவிலிருந்து தனது பாரம்பரிய வீட்டிலிருந்து தப்பிக்க இந்த வாகனம்தான் உதவியது. இந்த சரித்திர உண்மையால் பூரித்த ஆடி நிறுவனம் சுமார் 6 மாதங்கள் செலவழித்து இந்த காரை சீராக்கியது. நேதாஜி தப்பித்த சம்பவத்தை நினைவுகூரும் 75ஆம் ஆண்டான 2017ஆம் ஆண்டில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்த அரிய கண்டெடுப்பை மக்கள் பார்வைக்கு வெளிக்கொண்டு வந்தார். பொக்கிசங்கள் பல வகைகளில் மறையலாம். 2 நாளாகமத்தில் தொலைந்த பொக்கிசம் ஒன்று மீண்டும் கண்டெடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். யோசியா இஸ்ரவேலின் ராஜாவாகி 18 ஆண்டுகள் கழித்து எருசலேமின் தேவாலயத்தை பழுது பார்த்தான். நியாயப்பிரமாண புஸ்தகம் எனப்படும் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகங்கள் எதிரிகளின் தொடர் தாக்குதல் காரணமாக பல ஆண்டுகளாக மறைந்து மறக்கப்பட்டு போனது. அப்பொழுது இல்கியா என்ற ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்திலே அதை கண்டெடுத்தான். 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 15வது வசனம். இந்த கண்டெடுப்பை குறித்து யோசியாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியுள்ள அனைத்து காரியங்களுக்கும் கீழ்ப்படியும் பொருட்டு முழு புஸ்தகத்தையும் வாசித்து கேட்பதற்காக அவர்களை ஒன்று திரட்டினான். வசனம் 30-31. இன்றும் நமது வாழ்வின் விலைமதிப்பற்ற பொக்கிசமான வேதத்தின் 66 புஸ்தகங்களை வாசிக்கும் வியத்தகு ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கூறினவர் லிசா சாம்ரா. வேதம் ஒரு பொக்கிசம் என்று நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள்? அதன் முக்கியத்துவத்தை அறியும் அறிவில் நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா? எங்கள் பரலோக தகப்பனே, இன்று உமது வேதாகமாகிய பொக்கிசத்தில் உள்ள மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்த உதவும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.